கடன் பிரச்சனை தீர முருகப்பெருமான எந்த முறையில வழிபாடு செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும். வீட்டு பூஜை அறையில எப்போதும் போல பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு முருகனோட படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சோண்டு துவரம்பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த துவரம்பருப்பு மேல 3 செவ்வரளி பூக்களை வச்சுட்டு முருகனுக்கும் செவ்வரளி பூக்களால மாலை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த தூரம்பருப்புக்கு முன்னாடி ஒரு அகல்ல நெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு கடன் பிரச்சனை விரைவிலேயே தீரணும் அப்படிங்கிற வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட மனசார வச்சிருங்க. அன்னைக்கு முழுவதும் இந்த துவரம்பருப்பு அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில இந்த துவரம்பருப்பை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சு பக்கத்துல இருக்கிற மாட்டுக்கு தானமா கொடுத்துருங்க. மாடு இல்லாதவங்க இந்த துவரம்பருப்பை குருவிகளுக்கும் காக்கைக்கும் தானமா கொடுத்துடணும். இந்த மாதிரி தொடர்ந்து 9 வாரங்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்குரிய வழியை முருகப்பெருமான் உங்களுக்கு தருவாரு.